நம்ம வாசித்தோம் மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த ஆண்டவர் ஒரு சாந்த சொரூபியாக, நம்ம இப்ப நேசிக்கிற இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சாந்த சொரூபியாக மனிதனை எல்லாம் நேசிக்கிறவராக இந்த உலகத்துல கடந்து வந்தார் இல்லையா? இப்ப சாந்தத்தின் அர்த்தம் நம்ம பார்த்தோம். ஜென்டில், ஹம்பிள், காட் கண்ட்ரோல்டு. அதாவது ஹியூமனுக்கு எல்லாருக்கும் ஒரு நேச்சர்ஸ் இருக்கும். நேச்சர் ஆஃப் பிஹேவியர், கேரக்டர்னு சொல்லுவோம் இல்லையா? அது எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கண்ட்ரோல் பண்ணிக்கிற ஒரு அனுபவம். காட் கண்ட்ரோல்டு நேச்சர், ஹியூமிலிட்டி, சப்மிஷன் டு காட், நோ அக்ரெஷன், இது எல்லாமே சாந்த குணம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்ப நம்ம அதை பத்தி பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த குணங்கள் எல்லாம் உங்களிலே இருக்கணும். அதான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு. அவர் இதுல எல்லாவற்றிலையும் ஆண்டவராய் கிறிஸ்து முதன்மை ஸ்தானத்தில் இருக்கிறார். அதுதான் கணக்கு. அவர் தான் எல்லை. அந்த எல்லைக்கு நம்மளும் வளரணும் அப்படின்னு விரும்புகிறார். அந்த எல்லை நம்ம அடையணும், அந்த பரிசுத்தத்தை அடையணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அப்போ நம்ம மனிதர்களால் அது கூடாத காரியம். அதான் மனிதனால் கூடாது, தேவனால கூடும் அப்படின்னு சொல்லி போன வாரத்துல நம்ம பார்த்தோம். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பாரம் சுமக்கிறவங்களே யாரெல்லாம் தேவனுடைய சாயல் அடையணும், கிறிஸ்துவின் அன்பை தரித்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சாந்தத்தை புரிந்து நம்ம இந்த வாழ்க்கையில கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் கிறிஸ்துவின் இடத்துல வாங்க. பாரம் சுமக்கிறவங்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகம் மெருதுவா லகுவாகவும் இருக்கும். என்னுடைய நுகத்துல என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், அதாவது அவர் சொல்லுகிற கட்டளைகள் எல்லாம் உங்களுக்கு மெருதுவா இருக்கும், லெகுவா இருக்கும். அதுக்குள்ள பாவ உலகத்துல விட்டு நீங்க கிறிஸ்துவனோட அன்புக்குள்ள அந்த மாதிரி இருந்தால் அது லெகுவா இருக்கும். அது உங்களுக்கு பரத்துக்கு நேராய் கொண்டு செல்லும். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன், உங்களுக்கு அதிக பாரம் கொடுக்க மாட்டேன்னு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ இந்த சாந்த குணத்துக்கு உதாரணமாக நம்ம ஒரு மனிதனை பைபிள் இருந்து எடுத்தோம். அவர் பேரு தான் மோசே இல்லையா? லேவி கோத்திரத்துல பிறந்தவர். யாத்திராகமம் 2:1-2-3 வாசிக்க வேண்டாம். அவர் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டபடியால், அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். போன வாரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஜலத்திலிருந்து எடுத்தபடியால் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார்கள். அது ஒரு ஞான ஸ்நானத்துக்கு ஈக்குவலாக காட்டப்படுகிறது. மரித்து உயிரோட எழும்பினான். நைல் நதியில அநேக முதலைகளும் என்னென்னமோ இருக்கு. வேணா அந்த பேடை பெட்டியில அனுப்பும் போது அது கூட லீக் ஆகி முங்கி போக வேண்டிய வாய்ப்பு. மரித்து உயிரோட எழும்பினான் இல்லையா? ஸ்தோத்திரம். அது நம்ம ஒரு பேப்டிசத்துக்கு. அப்ப நம்மளுக்கு ஈக்குவலாக அதை காட்டப்படுகிறது. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? முதல்ல அவர் வளர்ந்து அரமனையில வளர்றாரு. எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து பெரியவராக இருக்கும்போது திடீர்னு புறப்பட்டு போய் அவர் பார்க்கிறாரு தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க. அப்பதான் எபிரேய மனுஷர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா அடிமையில இருக்கிறாங்க, அடிமை வேலை வாங்குறாங்க. அந்த நேரத்துல ஒரு அதிகாரி ஒரு எபிரேய மனுஷனை அடிக்கிறத பார்த்துட்டு இவர் போய் அதன் நடுவுல தலை போட்டு என்ன பண்றாரு? அவருக்கு நல்லது செய்வேன் என்று நினைத்து அவர் என்ன பண்றாரு? கொலை பண்ணிடுறாரு. ஸ்தோத்திரம். அதுவும் நம்ம பார்த்தோம். நம்ம நல்லதுன்னு செய்யறது அநேகருடைய வாழ்க்கை வீணாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இப்போ இப்படி இருக்கு. அது முடிந்ததுக்கு அப்புறம் அவர் இன்னொரு 2 எபிரேயர்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இவர் என்ன பண்றாரு? இன்டர்சீட் பண்ணி அந்த இடத்துல நடுவுல போய் சொல்றாரு, நீங்க செய்யறது தவறு இல்லையா அப்படின்னு. அப்போ முதல்ல அந்த காரியம் செய்திருக்கலாமே இல்லையா? இதுதான் ஹியூமன் நேச்சர். அப்ப அவர் சொல்றாரு உன்னை நியாயாதிபதியாக வைத்தது யாரு? நமக்கு மேல ஒரு நியாயாதிபதி இருக்கிறார் இல்லையா? அவரு தான் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நியாயம் தீர்க்கணும். நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க உரிமை இல்லை என்று இந்த வசனத்தின் வழியாக நமக்கு தெரியுது. சரியா? உன்னை யார் நியாயாதிபதியாகவும் அதிகாரியாகவும் வைத்தது அப்படின்னு உடனே இவர் பயந்துட்டு ஓடுறாரு. அப்போ இப்ப இருக்கிற இந்த மோசே நம்ம எதுக்காக பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த மோசே சாந்த குணம் உள்ளவராய் பார்க்கிற ஒரு காலம் இருக்கு இல்லையா? இப்ப மோசையை பார்த்தா எப்படி இருக்கு? கொலைகாரனா இருக்கிறார். இப்ப மோசையை பார்த்தா இன்ஸ்டன்டா ஏதாவது ஒரு ஆக்ஷனை பண்றவரா இருக்கிறார். இப்ப மோசையை பார்த்தா ராஜதந்திரங்கள் எல்லாம் தெரிந்தவரா இருக்கிறார். இப்ப மோசையை பார்த்தா எப்படி இருக்கிறாரு? ஒரு பெரிய அதிகாரியா, பிரின்ஸா இருக்கிறார். இப்ப மோசையை பார்த்தா ஒரு சோல்ஜரா இருக்கிறார். அவர் எல்லா கலைகளிலும் கற்றிருந்தார் இல்லையா? இந்த மோசையை வைத்து அதான் தாவீது ஆண்டவர் ராஜாவை அபிஷேகம் பண்றதுக்காக
ஆமென். இவர் அனுப்பும்போது தீர்க்கதரிசி அனுப்பும்போது தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் பையனை பார்த்தாரு. பார்த்த உடனே அந்த பையன் நல்ல ஹைட்டாவும் வெயிட்டாவும் எல்லா கலைகளையும் தெரிந்தவராக இருந்தார் இல்லையா? சோல்ஜர், அவரும் ஒரு சோல்ஜர், ராஜாவுடைய சோல்ஜர். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அவருக்கு யார் மாதிரி இருந்துச்சு? ஆண்டவர் தெரிந்து கொண்டவர் இவன் தானாக்கும் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? அவரை பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இவன் அல்ல, நீர் பார்க்கறது இப்படி இருக்க, அவன் கிடையாது. அடுத்தது இன்னும் அப்படி கண்டினியூ போகும்போதுதான் அவன் தாவீதை பார்க்கிறாரு. அதே போலதான் ஆண்டவரை இந்த மோசையை பார்க்கும்போது ஒருவேளை மனுஷன் நினைக்கலாம், இவன் அதிகாரியா இருக்கிறான். ஒருவேளை எபிரேயர் புருஷர்கள் நினைத்திருக்கலாம், இவன் அதிகாரியா இருக்கான், பிரின்ஸா இருக்கிறான், கண்டிப்பா இவன் நம்மளை காப்பாத்துவான், இந்த வாண்டேஜ்ல இருந்து கண்டிப்பா என்ன காப்பாற்றுவான் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஒருவேளை இல்லையா? நினைச்சிருக்கலாம். அதனாலதான் மோசையின் மேல பிரியம் வைத்திருப்பாங்க, இவன் வளர்றான், நம்மள ஒருத்தன் அப்படின்னு. ஆனால் ஒரு நேரத்துல உன்னை அதிகாரியாக வைத்தவன் யாருன்னு அவங்க வாயிலேயே கேக்குது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவர் நினைக்கிறாரு, ஐயோ மேன். இப்போ நான் சொல்ல வர்றது, இந்த ஆட்டிடியூட்ஸை வச்சு இந்த மோசையை வைத்து இப்ப இருக்கிற அந்த பிரசண்டான கண்டிஷன் மோசையை வைத்து ஆண்டவருக்கு எதுவும் செய்ய இல்லை. மோசையை பார்க்கும்போது ஜனங்கள் நினைத்திருக்கலாம், மற்றவங்க யார் நினைத்திருக்கலாம், ஆண்டவருக்கு அதுல ஒரு வேலை இல்லை. ஸ்தோத்திரம். நம்மளே அதே மாதிரி தான். நம்ம கேப்பபிலிட்டியோ, நம்ம கெப்பாசிட்டியோ, நம்முடைய எஃபிஷியன்சியோ, நம்முடைய இன்டெலிஜென்ஸோ, நம்முடைய எந்த ஒரு செயலும் கர்த்தருடைய காரியம் செய்யறதுக்கு பிரயோஜனமற்றது, தடை. ஸ்தோத்திரம். அதுதான் இங்க சொல்றாரு. இவருடைய ஸ்கில்ஸ் எல்லாமே அந்த இடத்துல ஒரு மனிதனை மீட்கும் பொருளாக யூஸ் ஆகல. இந்த மோசையை கொண்டு அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவரால மீட்க முடியாது. 10,000 பேர் வந்தாங்க. தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, யுத்தத்துக்கு போறதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லுவோம். 10,000 பேர் வந்தாங்க. ஆண்டவர் சொன்னா, இவங்க எல்லாம் எதுக்கு? அவர் சொன்னாரு, யாரெல்லாம் பயமா இருக்கிறாங்களோ, திகில் உள்ளவங்களோ ஓடி போயிருங்க, யாரெல்லாம் இப்ப திருமணம் பண்ணி இருக்கிறாங்களோ போயிருங்க அப்படின்னோட எல்லாம் போயிட்டாங்க. கடைசியில் என்னன்னது? அல்லேலூயா. கடைசியில 300 பேர் தான் தேவை ஆண்டவருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, எளிமை உள்ளவர்களை தான் தேவை, இருதயம் நொறுங்குண்டவர்களை தான் தேவை. ஆமென், அல்லேலூயா. யாரெல்லாம் வேணான்னு ஒதுக்குறாங்களோ அவங்களதான் ஆண்டவருக்கு தேவை. ஆமென். யாரெல்லாம் சமூகத்துல ஒதுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் தேவை. ஆண்டோடைய காரியம் செய்யணுமா அப்பேற்பட்டவங்க தான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. இப்ப மோசேக்கு உள்ள இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. அப்போஸ்தலர் 7:25. கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். மோசே என்ன நினைக்கிறாரு? நான் இந்த கேப்பபிலிட்டி எல்லாம் எனக்குள்ள இருந்தாதான் ஆண்டவர் என்ன பிரயோஜனப்படுத்துவாரு, 10 பேர் ஆதாயத்துக்குள்ள ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவாரு, ஆண்டோட அன்பை கொடுப்பாரு, 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். ஆமென், ஆமென். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியும். அப்படி இந்த கேப்பபிலிட்டி எல்லாம் எனக்கு வேணும், இருந்தாதான் ஆண்டவர் செய்வாருன்னு ஆமென் நம்ம எல்லாரும், நானும் நினைச்சிருக்கிறேன் அந்த காலத்துல. கொஞ்சம் பைபிள்ல இன்டெலிஜென்ஸ் வேணும். ஆமென். பைபிளை ஃபுல்லா வாசிக்கும் போது அதுல இருக்கிற வசனங்கள் எல்லாம் மனப்பாடமா நிக்கணும், நின்னாதான் நான் யார்கிட்டயா பேச முடியும். அதெல்லாம் இல்லை. அந்த நேரத்துக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். இப்ப இதெல்லாம் மோசே நினைச்சாரு, என்ன வச்சு ஆண்டவர் காப்பாத்துவார்னு சொல்லி இவங்க எல்லாம் நினைப்பாங்கன்னு நினைச்சா, நான் ஒருத்தரும் நினைக்கல. கடைசியில் ஒருத்தன் இப்படியும் கேள்வி கேட்டுட்டான், உன் அதிகாரியா வச்சது யாருப்பா உன்ன, நீ யாருன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரைக்கும் வந்துருச்சு. அவர் பயந்துட்டார், ஓடுறார். இந்த கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் ஆண்டோட சமூகத்துல ஜீரோன்னு போட்டுட்டு ஓடுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எவ்வளவு வேணும் நம்முடைய வாழ்க்கையில, ஐ என்னுடைய இந்த கேப்பபிலிட்டியோ, இந்த கெப்பாசிட்டியோ, இந்த எபிலிட்டியோ, இந்த எஃபிஷியன்சியோ, இந்த இன்டெலிஜென்ஸோ எதுனாலே நான் ஆண்டவருக்கு பல காரியங்கள் செய்வேன்னு நினைச்சா அந்த இடம் ஜீரோ தான், எதுவுமே பண்ண முடியாது. ஆண்டவரும் அதை எதிர்பார்க்கல. ஸ்தோத்திரம். தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். இல்லையா? அவர் கண்மலை மேல நிறுத்துகிறவர். இப்ப என்ன செய்யறாரு? யாத்திராகமம் 2:15 பாருங்க, வாசிங்க. இந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது, என்னது இவர் கொலை செஞ்சதும் அப்புறம்
வகை தேடினான். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம எப்ப எல்லாம் நம்ம ஏதாவது நினைக்கிறோமோ அப்ப எல்லாம் பிசாசு நம்மளை கொலை செய்ய பார்க்குது. ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட்ல இருந்து நம்மளை வெளியே தள்ள பார்க்குது. நம்ம ஏதாச்சும் நம்ம நினைப்போம், நம்ம ஒரு பொருட்டுன்னு நம்ம எப்ப எல்லாம் எண்ணுறோமோ அப்ப எல்லாம் பிசாசு நம்மளை பரிசுத்த வாழ்க்கையில இருந்து புறம்பே தள்ள பார்க்கிறது. பாருங்க, இந்த பார்வோன் என்ன செய்யறார்? ட்ரை டு கில் மோசஸ். அவனுடைய கேப்பபிலிட்டியை காட்ட போய் பிசாசு என்ன பண்றான்? பார்வோன் அவனை கொல்லணும்னு வகை தேடுகிறான். வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பி ஓடி. எங்க போறாரு அவரு? மீதியானிடத்தில் தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். அவர் என்ன பண்றாரு? அவர் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அவர் நினைக்கிறாரு, என்னால பெரிய ஒரு ரட்சிப்பு வரப்போகுது. ஆண்டவர் சொன்னாரு, உன்னால எந்த ரட்சிப்பும் வராது, நீ ஜீரோ. ஃபர்ஸ்ட் நீ ஜீரோ ஆகு, அப்ப நான் உன்னை உயர்த்துறேன். ஃபர்ஸ்ட் உன்னை தாழ்த்து நான் அப்போ உயர்த்துறேன் அப்படின்னு சொல்றேன். மீதியான் யார் அப்படின்னா, ஜெனசிஸ் 25:1-2 வாசிக்கும் போது அபிரகாமுக்கு கேத்துரா அப்படின்னு சொல்லி, வாசிக்க வேண்டாம், அபிரகாமுக்கு கேத்துரா அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு 6 பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல ஒருவன் பேரு ஒருவனுடைய பரம்பரை தான் மீதியான் தேசத்தார். சரியா? அப்ப அங்க போய் அவரு தங்குறார். அப்போஸ்தலர் 7:28-29-30 அதுல கண்டினியூ பண்ணுங்க. இவனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொண்டு போட மனதாயிருக்கிறாய் வேண்டான் என்றான். உடனே அவரு ஓடி போறாரு, மீதியான் தேசத்துக்கு போறாரு. 40 வருடங்கள். எத்தனை வருடம்? 40 வருடம் சென்று வந்து சீனாய் மலையின் வனாந்தரத்தில் போதும். 40 வருடம். ஒருவனை கிறிஸ்துவை போல ஆக்கணும் அப்படின்னா, அந்த மோசைய ஒரு ரட்சகனாக மாத்தணும் அப்படின்னா 40 years தேவைப்பட்டது ஆண்டவருக்கு. எத்தனை வருஷம்? 40 வருஷம் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம முதல்ல ஒப்பு கொடுத்திருந்தா, இந்த மோசை முதல்லயே தன்னை தாழ்த்தி இருந்தா, இந்த 40 வருடம் அவனுடைய வாழ்க்கையில வீணா இருக்காது. இந்த 40 வருடத்துல என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? யாத்ராகமம் 3:1 வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். எத்தனை வருஷம் மேய்த்தாரு? எத்தனை வருஷம் ஆடு மேய்த்தாரு? 40 வருஷம். இதெல்லாம் புடமிடும் காலம்னு சொல்லுவாங்க. ஒருவனை பொண்ணு புடமிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொண்ணை என்ன செய்வாங்கன்னா, அது ஒரு ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ரவுண்டா இருக்கும், ஒரு காயின் ஷேப்ல இருக்கும். அதை முதல்ல அடிப்பாங்க. அடிச்சு அவருக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்றபோல மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் அது மாறல, கிளியரா வரலன்னா திரும்ப ஹீட் பண்ணுவாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பாங்க, அடிச்சு மாத்துவாங்க. திரும்ப ஹீட் பண்ணுவாங்க, திரும்ப அடிப்பாங்க. அந்த ஃபார்ம் வர்றது வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ, பொற்கொள்ளன் என்ன நினைக்கிறாரோ, அந்த ஃபார்ம் வரும் வரைக்கும் அதுக்கு அடிதான். அதே மாதிரி ஒப்பு கொடுக்காத சிலதை இப்படிதான் ஆண்டவர் வழி நடத்துவார், இப்படிதான் கொண்டு வருவார். அதுக்கு முன்னாலே ஒப்பு கொடுத்தால் அது நலமா இருக்கும். தன்னை தாழ்த்தினார், ஆண்டோடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தா, நம்மளை எல்லாம் வைத்து ஆண்டவர் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். ஒருவனை ஆண்டவர் இந்த உலகத்துல யூஸ்லெஸ்ஸா கொண்டு வரல, யாரையுமே யூஸ்லெஸ்ஸா கொண்டு வரல. உன்னை வச்சு ஒரு பர்பஸ் இருக்கு, அவனை வச்சு ஒரு பர்பஸ் இருக்கு, சின்னவனை வச்சு ஒரு பர்பஸ் இருக்கு, பிரதரை வைத்து ஒரு பர்பஸ் இருக்கு, உங்களை எல்லாரையும் வச்சு ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் செஞ்சு எடுக்கிறதுக்கு நம்ம கேப்பபிள் ஆகணும் அப்படின்னா ஆண்டோடைய பார்வையில நம்மளை ஒப்பு கொடுத்தால், சப்மிட் யுவர் செல்ஃப். சாந்த குணத்துக்கு அதானே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஜென்டில், ஹம்பிள், காட் கண்ட்ரோல்டு நேச்சர். அதாவது நமக்குள்ள, நம்ம முதல்ல அவங்களுக்காக திரும்பவும் சொல்றேன், எல்லாருக்குள்ளேயும் எல்லா சுபாவங்களும் இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ளாக அதை தாழ்த்தி அடக்கி கொள்கிறவன். ஆமென். கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லையா? அதே மாதிரி இப்பேற்பட்ட சுபாவங்கள் எல்லாம் சிலுவையில் அரைந்து தன்னை வாழ்த்தி கொள்கிறவன் தான் சாந்த குணம் உள்ளவன். ஹியூமிலிட்டி, நோ அக்ரெஷன்ஸ், சப்மிஷன், இதெல்லாம் நமக்குள்ள, இதெல்லாம் ஒரு மீனிங் அதோட சாந்த குணம். அந்த லெவல்ல நம்ம வரும்போது தான் ஏதாவது ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்னே சுராஜாவுக்கே. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்னே சுராஜாவுக்கே. அது
இது பண்ண வேண்டாம். இப்போ ஒப்பு கொடுத்தல் அப்படின்ற தன்மை. மோசைய அந்த ஃபார்ம்ல கொண்டு வர்றதுக்கு 40 இயர்ஸ் ஆச்சு. 40 இயர்ஸ் ஆடு மேய்த்தாங்க. ஆடு மேய்க்கிறது ஈஸின்னு நினைக்கிறீங்களா? நான் ஆடு மேய்ச்சிருக்கிறேன், வீட்டில் இருந்தது. ஈஸின்னு நினைக்கிறீங்களா? இது கோலாடுன்னா ரொம்ப கஷ்டம். 2 ஆடுகள் இருக்கு, செம்மறி ஆடும் கோலாடும். அல்லேலூயா. கோலாடை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க பார்ப்போம். எப்படி? ஆமா, ஆமேன். முன்னால எது போதோ அது இப்படியே தலை குனிஞ்சுதான் இருக்கும். மேல எட்டி எட்டி இப்படி பார்த்தா தானே அங்க ஏதாவது பிளான்ஸ் இருந்தா தெரியும், இங்க ஒரு பிளான்ட் இருந்தா தெரியும். அப்படின்னா பாஞ்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிடும். ஆனா இது செம்மறியாடு இப்படியே போகும் சரியான பாதை. ஃப்ரண்ட்ல ஒண்ணு சும்மா அப்படி குதிச்சு போச்சுனாலும் பின்னால இருக்கிறோம் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணும். எந்த ஒரு களங்கமும் இல்லாத ஆடு. கோலாடுனா 2 கொம்பு இருக்கும். அது எப்பவுமே இப்படி தலையை நிமிர்த்து தான் வச்சிருக்கும். அங்கிட்டு பார்க்கும் இங்கிட்டு பார்க்கும், ஒரு சொல்லுபடி இருக்காது. மேய்க்கிறவன் ஒரு ஆடை மேய்க்கணும்னா 2 மேய்ப்பன் தேவை. செம்மறி ஆடுனா 1000 ஆடு ஒரு மேய்ப்பன் போதும். ஸ்தோத்திரம். அந்த ஒரு சப்மிஷன். அல்லேலூயா. இவர் என்ன பண்றாரு? மேய்க்கிறார். ஆடுகளை மேய்த்து அவருடைய சுபாவங்கள் எல்லாம் ஒன்னு அங்கிட்டு ஓடும், ஒன்னு இங்கிட்டு ஓடும், ஒன்னு அந்த சைடுல ஓடும், எல்லாத்தையும் பிடிச்சு காப்பாத்தி 40 வருஷத்துல அவர் ஒரு ஃபார்ம்ல வர அந்த கிறிஸ்துவின் நேச்சர்ல. அப்பதான் ஆண்டவர் அவரை வைத்து ஒரு காப்பாற்றும் பிளான போடுகிறார். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 3:11 அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தில் இருந்து அழைத்து வரவும் காப்பாத்தவும் நான் எம்மாத்திரம் அவர் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் மனால் பிரதரை பார்த்து, பிரதர் நீங்க தான் போய் அந்த காரியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்தோத்திரம், ஆல்ஃபின்டர் நான் சொன்னேன்னா ஓகே நான் போறேன், கண்டிப்பா போறேன், ஏன்னா அவர் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறார். பிரதர் சொல்லுவேன், பிரதர் நான் அது செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. சொல்லுவார், உங்களால முடியும், என் பார்வையில உங்களால முடியும். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. ஆமென். ஆண்டவர் முன்னால் அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் கேப்பபிள் அல்ல, நான் பார்வன் முன்னால போக முடியாது, எனக்கு அதுக்குள்ள எந்த எபிலிட்டியும் கிடையாது, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், ஆடை தவிர வேற எதுவுமே தெரியாது, என்ன அப்படின்னு தாழ்த்தும் போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நான் உன் கூட இருக்கேன், நீ ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். அப்ப ஸ்ட்ரென்த், தேவனுடைய மனிதனுக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்றது நம்முடைய சுய ஸ்ட்ரென்த் இல்ல, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அதான் ஆண்டவரோடு கூட உள்ள பலம் தான் பலன். தேவனுடைய பிள்ளைக்கு நம்ம பேங்க் பேலன்ஸோ, நம்முடைய சேவிங்ஸோ, இல்ல நமக்கு இருக்கிற வேலையோ, நமக்கு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் அதுவோ, இல்ல நமக்கு இருக்கிற எந்த ஒரு காரியமும், அவன்கிட்ட கேட்டா எனக்கு கராத்தே தெரியும்னு சொல்லுவோம், அதுவோ எதுவுமே, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், எதுவுமே நமக்கு ஆண்டவர் உன் பட்சத்துல இருக்கிறாரா, ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரா, அதுதான் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன். அவர் தன்னை தாழ்த்தும் போது ஆண்டவர் உயர்த்துறார். அன்னைக்கு இருந்த மோசே எப்படி இருந்தாரு? எப்ப பார்த்தாலும் பார்வோனுக்கு முன்னாலதான் இருந்தாரு. யுத்தம் எல்லாம் தெரியும் அவருக்கு, இப்ப எதுவுமே தெரியாது. அப்ப இருந்த மோசைக்கு ஆண்டவருக்கு வேணாம், இப்ப இருக்கிற மோசே ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சூப்பரா டக்குன்னு வாசிச்சு முடிக்கலாம். இந்த மோசை வைத்தது ஆண்டவர் அப்பேற்பட்ட எகிப்து ஜனங்களை காப்பாத்தி கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. 6 லட்சம் 12 லட்சம் 20 லட்சத்துக்கு மேல இருந்தாங்க, எல்லா கவுண்டிங் சேர்த்து அதற்கு மேல இருந்தாங்க. அத்தனை ஜனங்களையும் 40 வருஷம் ஆடுகளை மேய்ச்ச அந்த ட்ரைனிங் இத்தனை ஜனங்களை வழி நடத்த முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் மகிமை கொடுக்குறீங்க? அல்லேலூயா. 40 வருஷம் ஆடுகளை மேய்த்துட்டு இருந்தவருக்கு 20 லட்சம் ஜனங்களை அழகா மேய்க்க முடிஞ்சிச்சு, காப்பாத்தி கொண்டு வர முடிஞ்சிச்சு. பார்வோன்ட்ட பேசினாரு, அற்புதம் பண்ணாரு, ஆமென், காப்பாத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்ப அவருடைய பேரை பாருங்க, என்னாகமோ 12:3, 7, 8.
7வது 3 வாசிங்க. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தம் இல்ல, மிகுந்த சாந்தம் உள்ளவன். அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த மோசே கொலை பண்ணாரு, அடித்தாரு, ஃபைட் பண்ணாரு, பெலத்தை காட்டினாரு, அவருடைய ராஜாங்கத்துக்குரிய வல்லமையை காட்டினாரு, பவரை காட்டினாரு, எல்லாம் காட்டினாரு. அந்த மோசையை கொண்டு எதுவுமே நடக்கல. இன்னைக்கு உள்ள மோசே மிகுந்த சாந்தம் உள்ளவன. யாரு சர்டிஃபை பண்றாரு? இது கர்த்தர் சர்டிஃபை பண்றாரு. மனுஷன் சர்டிஃபை பண்ணல, ஆண்டவர் சர்டிஃபை பண்றாரு. பூமியில் உள்ள சகல மனிதர்களும் அப்பதான் அவரை வைத்து ஆண்டவர் பிரயோஜனம் படுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, சாந்தம் மட்டும் இல்ல, உண்மை உள்ளவன். அதான் பாட்டு இப்படி பாடுவோம்ல, தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அப்ப நம்ம எடுத்த உதாரணம் சரிதானே? மோசே மிகுந்த சாந்தம் உள்ளவன். அப்பேற்பட்டவன் என்ன செய்தான்? 7வது வசனம் வாசிங்க. என் தாசனாகிய மோசே. ஒரு நிமிஷம். இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்தாரு. அடுத்து என்ன பண்றாருன்னு பாருங்க. தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல. அப்பேற்பட்டவன் தாழ்மை உள்ளவன், தன்னை தாழ்த்துகிறவனோட ஆண்டவர் எப்படி பேசுறாரு தெரியுமா? முகமுகமா பேசுகிறார், முகமுகமாக பிரத்யட்சமாகவும் பேசுகிறார். தாழ்மை உள்ளவன் ஆண்டவர் எப்படி பேசுறாரு? பிரத்யட்சமாய் பேசுறாரு. மற்ற ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, மோசே மட்டும் என்கிட்ட பேசினா போதும், அந்த மலையெல்லாம் அதிருது. ஆண்டவர் மலையில இறங்குறாரு, அதிருது. எல்லாரும் பயப்படுறாங்க, தீயெல்லாம் இறங்குது. உடனே சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு பெரிய சவுண்டு எங்களால கேட்க முடியாது, அவ்வளவு பயங்கர சவுண்டா இருக்கு, தேவனுடைய வல்லமை அவ்வளவு பெருசா இருக்கு, இதை நேரிடுறதுக்கு எங்களுக்கு முடியாது, மோசே எங்கிட்ட பேசினா போதும் அப்படின்னு சொல்லி முகம் குப்புற மத்தவங்க எல்லாம் கீழே விழுந்துகிறாங்க. எல்லாரும் விழுகிறாங்க, எல்லா ஜனங்களும் 20 லட்சம் பேரும் விழுங்குறாங்க. மோசே மட்டும் அப்பேற்பட்ட சவுண்டின் நடுவுல ஆண்டவரோட முகமுகமா பேசுற. இதான் சாந்தத்துக்குள்ள அல்லேலூயா குணம். சாந்த குணம் இருந்தா ஆண்டவரோடத்துல பேசலாம், முகமுகமா பேசலாம். கர்த்தர் பேசுவார். அப்பேற்பட்டவன்ட்ட தான் ஆண்டவர் சொல்லுவாரு, நான் என்ன பிளான் வச்சிருக்கிறேன், நாளைக்கு இந்த காரியத்தை செய், நான் நாளைக்கு மன்னாவை அனுப்புவேன், நான் நாளைக்கு காடையை அனுப்புவேன், இந்த இடத்துல உன்னை கூட்டி சேர்ப்பேன், உன்னுடைய சத்துருக்களுக்கு எதிராக நீ போ, உன்னை நான் காப்பாத்துவேன். இப்படி எல்லாம் ஆண்டவர் பேசணும் அப்படின்னா இது வேணும், சாந்தம். அல்லேலூயா. அந்த சாந்தம் உங்களில் என்னிலும் வந்தாதான் நம்ம கிறிஸ்தவன்னு சொல்ல முடியும். ஆண்டவர் இவருக்கு சர்டிஃபை பண்றாருன்னா அதே சர்டிபிகேஷன் உங்களுக்கும் எனக்கும் வரணும். வந்தாதான் நம்ம கிறிஸ்துவை உடையவன்னு சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். சாந்த குணம் உள்ளவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? இந்த சாந்த குணம் ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. நான் சொன்னேன் இல்ல, அவரு அன்பிலும் சாந்தத்திலும் நீடிய பொறுமையிலும் தயவிலும் எல்லாவற்றிலும் அவர் தான் எல்லை. அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு வந்தார் இல்லையா? தாழ்த்தி இந்த உலகத்துல வந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார் இல்லையா? உலகத்துல சிறு குழந்தைய பிறந்து வளர்ந்து நமக்காக அடிக்கப்பட்டு அந்த தாழ்மையை வெளிப்படுத்துறதுனால அவருக்கு மேன்மை கிடைத்தது. அதே போல நம்மளும் ஆண்டவருக்குள்ளாக தாழ்மையை தரித்து கொள்வோமாக. அப்படின்னா ஆண்டவர் நம்மளோட இருப்பாரு, நம்மளோட பேசுவாரு, முகமுகமா பேசுவாரு, நம்மளை வச்சு ஏதாவது காரியங்கள் செய்வார் இந்த உலகத்துல. அவரோட பிளான்கள் எல்லாம் நமக்கு சொல்லுவார். நம்மகிட்ட ஆண்டவர் சொல்லுவார், பிளான சொல்லுவார். நீ நாளைக்கு இந்த மாதிரி பண்ணுப்பா, நாளைக்கு நான் உன் கூட இருப்பேன், சத்துரு உனக்கு விரோதமா இப்படி இப்படி வரும், நீ போற இடத்துல உனக்கு இந்தந்த காரியங்கள் எதிராக இருக்கும், பட் நோ ப்ராப்ளம், ஐ எம் வித் யூ. அந்த காரியத்தை எல்லாம் நீ மேற்கொள்ளுவ, தாங்கி நீ கடந்து செல்லுவ, உன்னால முடியும், நான் அவன் கூட இருக்கிறேன். முன்னால இருக்கிற பார்வனை பார்க்காத, முன்னால இருக்கிற மலையை பார்க்காத, முன்னால இருக்கிற கடலை பார்க்காத, இதெல்லாம் பயங்கரமா எழுப்பிதான் நிற்கும்.
பட் ஐ ஆம் வித் யூ. இதெல்லாம் உருவாக்குனவர் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அந்த சாயலை தரித்து கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அப்ப ஆண்டவர் வந்ததுக்கு ஏதாவது பிரயோஜனம் நமக்குள்ள உண்டாகணும் அப்படின்னா அந்த சாந்தம் நமக்குள்ள வரணும். அதான் நான் சொல்ல வரேன். கிறிஸ்து பிறப்பிலிருந்து அந்த சாந்தம், அவர் காட்டின அந்த சாந்தம் நமக்குள்ள வரல அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. சொல்றோம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை நம்மளை ஆசீர்வதிப்பார்.